இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படும் வகையில் இந்தியாவில் முதல் சாதனைகள் அப்படிங்கிற தலைப்பில் 70 வினாக்கள் தொகுத்து கொடுத்துருக்குறேன். நிறைய முக்கியமான தகவல்கள் இதில் சேகரித்து கொடுத்துருக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் 1950 முதல் 62 வரை இருந்தவர். இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் 1950 முதல் 1962 வரை இருந்தவர். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1952 முதல் 62 வரை இருந்தவர். இந்தியாவின் முதல் துணை ஜனாதிபதி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1952 முதல் 62 வரை இருந்தவர். சினிமா நடிகராக இருந்து முதல்வர் ஆனவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 முதல் 87 வரை பதவி வகித்தவர். சினிமா நடிகராக இருந்து முதல்வர் ஆனவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 முதல் 87 வரை பதவி வகித்தவர். சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் என்று கருதப்படுபவர் சண்முகம் செட்டி அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் சண்முகம் செட்டி என்பவர் தமிழ்நாடு. இந்தியாவில் முதல் ஜியாமெட்ரி என்று அழைக்கப்படுபவர் பௌதாயனா கிமு 800ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்தியாவின் முதல் ஜியாமெட்ரி பௌதாயனா கிமு 800இல் வாழ்ந்தவர். முதல் இலக்கண ஆசிரியர் பாணினி ஆஷ்டாதிபதி கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்தியாவின் முதல் இலக்கண ஆசிரியர் பாணினி ஆஷ்டாதிபதி கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். முதல் உள்துறை அமைச்சர் என்பவர் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். முதல் ஐசிஎஸ் அதிகாரி என்று அழைக்கப்படுபவர் சத்யேந்திரநாத் தாகூர். இந்தியாவின் முதல் ஐசிஎஸ் அதிகாரி சத்யேந்திரநாத் தாகூர். இந்தியாவின் முதல் ஜெயின் சமண தீர்த்தங்கர் ஜெயின் அல்லது சமண தீர்த்தங்கர் ரிஷபதேவர் ஆவார். முதலில் இந்தியாவில் சட்டத்தை கொடுத்தவர் என்று அழைக்கப்படுபவர் மனுஸ்மிருதி. முதலில் இந்தியாவில் சட்டத்தை கொடுத்தவர் மனுஸ்மிருதி. முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர் டென்சிங் நார்கே. மே 29, 1953இல் அடைந்தார். முதலில் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர் டென்சிங் நார்கே என்பவர் மே 29, 1953இல் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார். முதலில் தென் துருவத்தை அடைந்தவர் என்பவர் அஜித் பஜாஜ். ஏப்ரல் 26, 2006இல் தென் துருவத்தை அடைந்தவர். முதலில் தென் துருவத்தை அடைந்தவர் அஜித் பஜாஜ். ஏப்ரல் 26, 2006இல் முதலில் ஆங்கில கால்வாயை கடந்தவர் ஆரதி சகா. 1959 முதலில் ஆங்கில கால்வாயை கடந்தவர் ஆரதி சகா 1959இல் கடந்தார். பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி. வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் உறுப்பினராக இருந்தவர் எஸ்பி சின்கா 2009ஆம் ஆண்டு. வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் உறுப்பினராக இருந்த இந்தியர் எஸ்பி சின்கா 2009ஆம் ஆண்டு இருந்தார். முதல் பிரபஞ்ச அழகியான இந்திய பெண், அதாவது மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சென் 1994ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் பிரபஞ்ச அழகியான இந்திய பெண் மிஸ் யூனிவர்ஸ் சுஷ்மிதா சென் 1994ஆம் ஆண்டு. முதல் உலக அழகி மிஸ் வேர்ல்ட் ரீட்டா பாரியா 1966ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் உலக அழகி மிஸ் வேர்ல்டு ரீட்டா பாரியா 1966ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்டு இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிடும். மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸுங்கிறது பிரபஞ்ச அழகி, மிஸ் வேர்ல்டுங்கிறது உலக அழகி. பத்மபூஷன் பத்ம விபூஷன் ராமன் மகசேசே பாரத ரத்னா போன்ற விருதுகளை பெற்றவர் எம்எஸ் சுப்புலட்சுமி. பத்மபூஷன் பத்ம விபூஷன் ராமன் மகசேசே பாரத ரத்னா விருது போன்ற விருதுகளை பெற்றவர் எம்எஸ் சுப்புலட்சுமி. நிசான் என்ற பாகிஸ்தான் விருது பெற்றவர் மொரார்ஜி தேசாய். நிசான் என்ற பாகிஸ்தான் விருது பெற்ற இந்தியர் மொரார்ஜி தேசாய். முதலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர். கீதாஞ்சலி என்ற நூலுக்காக 2013ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார். முதலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் ரவீந்திரநாத் தாகூர்
கீதாஞ்சலி என்ற நூலுக்காக 1913ஆம் ஆண்டு பெற்றார். முதலில் ஆஸ்கார் விருது பெற்ற இந்தியர் பானு அத்தையா 1982ஆம் ஆண்டு பெற்றார். முதலில் ஆஸ்கார் பரிசு பெற்ற இந்தியர் பானு அத்தையா 1982ஆம் ஆண்டு பெற்றார். இந்தியாவில் முதல் பட்ஜெட்டை சமர்ப்பித்தவர் என்பவர் ஆர்.கே. சண்முகம் செட்டி அவர்கள் 1947 முதல் 48 8ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை சமர்ப்பித்தார். மொத்தம் 197.39 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதில் 92.74 கோடி பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டது. இந்தியாவுக்காக முதல் ஒலிம்பிக் மெடல் பெற்றவர் நார்மன் பிச்சர்ட் 1900ஆம் ஆண்டு சில்வர் மெடல் பெற்றார். இந்தியாவுக்காக முதல் ஒலிம்பிக் மெடல் பெற்றவர் நார்மன் பிச்சர்ட் 1900ஆம் ஆண்டு சில்வர் மெடல் பெற்றார் ஒலிம்பிக்கில். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் உமேஷ் சந்தர் பானர்ஜி 1985 முதல் 86 வரை இருந்தவர். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் உமேஷ் சந்தர் பானர்ஜி, அதாவது டபிள்யூசி பானர்ஜி அப்படிங்கிறது தான் உமேஷ் சந்தர் பானர்ஜி 1985 முதல் 86 வரை காங்கிரசின் தலைவராக இருந்தவர். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1947 முதல் 64 வரை இருந்தவர். முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு 1947 முதல் 1964 வரை பதவி வகித்தவர். படுகொலை செய்யப்பட்ட முதல் பிரதமர் இந்திரா காந்தி 1984 படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்ட முதல் பிரதமர் இந்திரா காந்தி 1984ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்தியாவில் தொங்கு பாராளுமன்றம் அமைத்தவர் சரண் சிங். இந்தியாவில் தொங்கு பாராளுமன்றம் அமைத்தவர் சரண் சிங் 1979 முதல் 80 வரை பதவி வகித்தவர். முதலில் தானாக பதவி விலகிய பிரதமர் மொரார்ஜி தேசாய் 1977 முதல் 1979 வரை பதவி வகித்தவர். முதலில் தானாக பதவி விலகிய பிரதமர் மொரார்ஜி தேசாய் 1977 முதல் 1979 வரை பதவி வகித்தவர். பாராளுமன்ற தேர்தலை சந்திக்காத பிரதமர் சரண் சிங். பாராளுமன்ற தேர்தலை சந்திக்காத பிரதமர் சரண் சிங். முதலில் ராமன் மகசேசே விருது பெற்றவர் வினோபா பாவே. முதலில் ராமன் மகசேசே விருது பெற்றவர் வினோபா பாவே 1958ஆம் ஆண்டு பெற்றார். முதல் அடிமை வம்ச மன்னர் குத்புதீன் ஐபக். முதல் அடிமை வம்ச மன்னர் குத்புதீன் ஐபக். முதலில் ஐநா சபையில் இந்தியில் பேசிய பிரதமர் ஏபி வாஜ்பாய் 1977ஆம் ஆண்டு பேசினார். முதலில் ஐநா சபையில் இந்தியில் பேசிய பிரதமர் ஏபிஜே வாஜ்பாய். ஏபி வாஜ்பாய் 1977ஆம் ஆண்டு பேசினார். இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் ஜி.வி. மாவலங்கர். இந்தியாவின் முதல் மக்களவை சபாநாயகர் ஜி.வி. மாவலங்கார், அதாவது கணேஷ் வாசுதேவ் மௌலங்கார் 1952 முதல் 56 வரை மக்களவை சபாநாயகராக இருந்தவர். இந்தியாவின் முதல் எஸ்டிடி சப்ஸ்கிரைபர் டெலிஃபோன் டயலிங் அப்படிங்கிற எஸ்டிடி எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா லக்னோவிலிருந்து கான்பூர் வரை தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் எஸ்டிடி லக்னோவிலிருந்து கான்பூர் வரை தொடங்கப்பட்டது. முதல் சோதனை குழாய் குழந்தை பேபி ஹர்ஜா சௌதா. இந்தியாவின் முதல் சோதனை குழாய் குழந்தை பேபி ஹர்ஜா சௌதா அப்படிங்கிற குழந்தை. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் லார்ட் கானிங் பிரபு 1856 முதல் 1862 வரை பதவி வகித்தவர். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் லார்டு கானிங் பிரபு. முதல் முஸ்லிம் பெண் ஆட்சியாளர் ரஷ்யா சுல்தானா டெல்லியில் ஆட்சி புரிந்தார். 1236 முதல் 1240 வரை ஆட்சி புரிந்தார். முதல் முஸ்லிம் பெண் ஆட்சியாளர் என்று வர்ணிக்கப்படுபவர் ரஷ்யா சுல்தானா டெல்லியில் ஆட்சி புரிந்தார். 1236 முதல் 1240 வரை ஆட்சி புரிந்தார். முதல் பெண் அட்வொகேட் கெர்னிலியா சொரப்ஜி 1866 முதல் 1954 வரை வாழ்ந்தவர். முதல் அட்வொகேட் ஜெனரல் கெர்னிலியா சொரப்ஜி 1866 முதல் 1954 வரை வாழ்ந்தவர். இந்தியாவின் முதல் பெண் தூதரக அதிகாரி சி.பி. முத்தம்மாள். இந்தியாவின் முதல் பெண் தூதரக அதிகாரி சி.பி. முத்தம்மாள்.
இந்தியாவின் முதல் மாநில முதல் மந்திரி விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவில் முதல் மாநிலத்தில் முதல் மந்திரியாக இருந்தவர் விஜயலட்சுமி பண்டிட். இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அதிகாரி சிபி முத்தம்மாள். இந்தியாவின் முதல் பெண் வெளியுறவுத்துறை அதிகாரி சிபி முத்தம்மாள். இந்தியாவின் முதல் பெண் மாநில செயலாளர் லட்சுமி பிரானேஸ். இந்தியாவின் முதல் பெண் மாநில செயலாளர் லட்சுமி பிரானேஸ். இந்தியாவின் முதல் பெண் மாநில செயலாளர் லட்சுமி பிரானேஸ். இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர். இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் விஜயலட்சுமி பண்டிட் ரஷ்யாவில் தூதராக இருந்தார் 1947 முதல் 49 வரை. இந்தியாவின் முதல் பெண் வெளிநாட்டு தூதர் விஜயலட்சுமி பண்டிட் ரஷ்யாவில் தூதராக இருந்தார் 1947 முதல் 49 வரை. இந்தியாவின் முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் லீலா சேத். முதல் பெண் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தவர் லீலா சேத். இந்தியாவின் முதல் பெண் மத்திய மந்திரி ராஜ்குமாரி அம்ரிதா கவுர் 1947 முதல் 57 வரை இருந்தவர். இந்தியாவின் முதல் பெண் மத்திய மந்திரி ராஜ்குமாரி அம்ரிதா கவுர் 1947 முதல் 57 வரை பதவி வகித்தவர். இந்திய பெண்களில் முதலில் ஆஸ்கார் விருது வென்றவர் பானு அத்தையா 1983 ஆண்டு. இந்திய பெண்களில் முதலில் ஆஸ்கார் விருது வென்றவர் பானு அத்தையா 1983 வென்றவர். புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997 ஆண்டு பரிசு பெற்றார். புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் 1997 ஆண்டு புக்கர் பரிசு பெற்றார். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் சுஜிதா கிருபலானி 1963 முதல் 67 வரை பதவி வகித்தார். இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் சுஜிதா கிருபலானி 1963 முதல் 67 வரை பதவி வகித்தார். இந்தியாவின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் செல்வி விஜயலட்சுமி என்பவர் சென்னையை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் அஷ்டபூரணி தேவி 1976 ஆண்டு ஞானபீட விருதை பெற்றார். ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் அஷ்டபூரணி தேவி 1976 ஆண்டு ஞானபீட விருதை பெற்றார். நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் மதர் தெரசா 1979 ஆண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் மதர் தெரசா 1979 ஆண்டு. உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற முதல் இந்தியர் விஸ்வநாதன் ஆனந்த் 1987 ஆண்டு வென்றார். உலக ஜூனியர் செஸ் போட்டியில் உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் வென்ற முதல் இந்தியர் விஸ்வநாதன் ஆனந்த் 1987 ஆண்டு வென்றார். இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் 18ஆம் வயதில் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். இந்தியாவின் முதல் செஸ் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் 18ஆம் வயதில் கிராண்ட் மாஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவில் சதுரங்க ஆஸ்கார் விருதை 6 முறை வென்றவர் என்ற பெருமைக்குரியவர் விஸ்வநாதன் ஆனந்த். இந்தியாவில் சதுரங்க ஆஸ்கார் விருதை 6 முறை வென்றவர் விஸ்வநாதன் ஆனந்த். முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு 1947 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் பெண் கவர்னர் சரோஜினி நாயுடு 1947 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவில் முதலில் கிராண்ட்ஸ்லாம் பரிசு பெற்றவர் சானியா மிர்சா. இந்தியாவில் முதலில் டென்னிஸில் கிராண்ட்ஸ்லாம் பரிசு பெற்றவர் சானியா மிர்சா. இந்தியாவில் முதல் பெண் IAS அதிகாரி அண்ணா சார்ஜ் மல்கோத்ரா 1950 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் பெண் IAS அதிகாரி அண்ணா சார்ஜ் மல்கோத்ரா 1950 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி 1972 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி கிரண் பேடி 1972 ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி 1989 ஆண்டு
நீதிபதியாக பதவி வகித்தார். உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி பாத்திமா பிவி 1989ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஐநா சபையில் முதல் பெண் தலைவர் ஐநா சபையில் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. ஐநா சபையில் முதல் பெண் தலைவர் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் 1953. முதல் பெண் பிரதமர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி 1966 முதல் 1977 வரை பதவி வகித்தவர். முதல் பெண் பிரதமர் மந்திரி இந்திரா காந்தி 1966 முதல் 1977 வரை பதவி வகித்தவர். இந்தியாவின் முதல் பெண் டிஜிபி கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா 2004 பதவி வகித்தார். இந்தியாவின் முதல் பெண் டிஜிபி கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா 2004 பொறுப்பு வகித்தவர். இந்தியாவின் முதல் பெண் டிஜிபி கஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா 2004 பதவி வகித்தவர். இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009 முதல் 2014 வரை பதவி வகித்தவர். இந்தியாவின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமாரி 2009 முதல் 2014 வரை பதவி வகித்தவர். சட்டம் இயற்றிய முதல் பெண் என்று அழைக்கப்படுவர் முத்துலட்சுமி ரெட்டி. சட்டம் இயற்றிய முதல் பெண் என்று அழைக்கப்படுவர் முத்துலட்சுமி ரெட்டி. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண்மணி பச்சேந்திரி பால். எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் பெண்மணி பச்சேந்திரி பால். ஆங்கில கால்வாயை கடந்த முதல் பெண் ஆர்த்தி சகா. ஆங்கில கால்வாயை கடந்த முதல் பெண் ஆர்த்தி சகா. ஆங்கில கால்வாயை கடந்த முதல் பெண் ஆர்த்தி சகா. முதலில் விண்வெளிக்கு சென்ற பெண் கல்பனா சாவ்லா 1997ஆம் ஆண்டு நவம்பர் 2 விண்வெளிக்கு சென்றார். முதலில் விண்வெளிக்கு சென்ற பெண் கல்பனா சாவ்லா 1997 நவம்பர் 2 விண்வெளிக்கு சென்றார். முதலில் விண்வெளிக்கு சென்ற பெண் கல்பனா சாவ்லா 1997 நவம்பர் 2 சென்றார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் முத்துலட்சுமி ரெட்டி 1926ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் முத்துலட்சுமி ரெட்டி 1926ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் ராகேஷ் சர்மா 1984 ஏப்ரல் 2ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றார். விண்வெளிக்கு பயணம் சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா 1984 ஏப்ரல் 2ஆம் ஆண்டு ஏப்ரல் 2 விண்வெளிக்கு சென்றார். நன்றி. இத்துடன் 70 கேள்விகள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறேன். இதை முழுமையாக படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.